ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ரிப்பேர் தமிழா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 13 Pro Maxில் காப்பி டிஸ்பிளேயில் ஐசி மாற்றுறதுக்கு ஒரு புது ஸ்ட்ரிப் ஒன்று வந்திருக்கு இல்லைங்களா, அது எப்படி மாற்றி அந்த எரர் வராமல் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது எப்படின்னா டிஸ்பிளேயில் எரரும் வரக்கூடாது, ஆனால் டிஸ்பிளேயோட ப்ரைஸும் கம்மியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு மெத்தடு. அந்த ஐசியை கழட்டி இந்த ஸ்ட்ரிப்பில் வச்சுட்டு இந்த ஸ்ட்ரிப்பை டிஸ்பிளேயில் சால்ட்ரிங் பண்ணி விட்டுட்டோம்னா எரரும் வராது, டிஸ்பிளே ஒரிஜினல் மொபைல் நினச்சிக்கும். ஸோ அந்த மெத்தட் தான் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு அந்த ஐசியை கழட்டிட்டு ரீபால் பண்ணுற ப்ராசஸ் தான். பாலிங் பேஸ்ட்டு போட்டுட்டு பால் பண்ணுறேன். பேஸ்ட்டு போட்டாச்சு. ஹீட் பண்ணால் சால்ட்ரிங்கள் பால்லாம் அழகாக வந்துடும். ஓகே, ரீபால் ஆயிடுச்சு. இப்போது ஐசியை கலட்டி க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சின்ன ஸ்ட்ரிப்பில் வச்சிடலாம். கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, போதும். இப்போ ஐசி அந்த ஃப்ளெக்ஸில் ஹீட் பண்ணி வச்சிடலாம். ஓகே, ஸோ நிறைய இடத்துல இந்த மாதிரி காப்பியை கொடுத்துட்டு கூட ஒரிஜினல்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உஷாராக இருங்க. காப்பின்னு சொல்லி கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, ஆக்சுவலி நம்ம ஒரிஜினல் டிஸ்பிளே மாற்றுறோம்னா இதே ப்ராசஸ் தான். அதுலேயும் ஐசியை கழட்டிட்டு மாற்றுறது தான். பட் இந்த காப்பி டிஸ்பிளேக்குன்னு ஒரு ஆப்ஷன். ஓகே, ஐசி நல்லா உட்காந்ததுக்கப்புறம் டிஸ்பிளேல இதை சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஐசி வச்சாச்சு. ஐசி நல்லா உட்காந்துருக்கு, தெரியுதுங்களா? இப்போ அதை வந்து டிஸ்பிளேல வச்சு சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த டிஸ்பிளே சால்ட்ரிங் பண்ணதுக்கப்புறம் மொபைலில் போட்டு ஆன் பண்ணி ஜெனரல் போர்ட்டில் வந்து எரர் காட்டுதா, டிஸ்பிளே டூப்ளிகேட்னு சொல்லுதான்னு பார்த்து சொல்லலைன்னா ஓகே. ஓகே, சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ மொபைலில் போட்டு ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஆன் பண்ணுறேன். உள்ளே போகட்டும். போயிடுச்சு. டச் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகுது. ஓகே, காட்டல, எரர் எதுவும் காட்டல. டிஸ்பிளே கிளாரிட்டி நல்லா இருக்குது. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வீடியோ நிறையா பார்க்கணும்னு நம்ம சேனலில் நிறையா வீடியோ இருக்குது, போய் சேனலில் பாருங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Bye.